நண்பர்களே, பெங்களூர் போகிறோம் அர்ஜென்ட்டா. காலைல சரியான டைம் வந்து 4:30 மணி. வந்து ஒரு மினி டூர் போகிறோம் அப்படிதானே? பெங்களூர். இவங்க தான் வந்து இப்போ பெங்களூர் போகிறாங்க. ஆமா பேசுமாமா. நானத்தை பேசுறது. நான் பேசுறது. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஒரு மாசம் ஜாலியா இருப்பாரு. ஜாலியா கிரிக்கெட் வந்துருவாரு. ஒரு மாசம் கிரிக்கெட் விளையாட வரோம். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 3 நாள்ல அந்த அம்மா திரும்பி வந்துருவாங்க. சனி ஞாயிறுல வந்துட்டு போவாங்களாம். நீ எங்க கழுத கிட்டு என்ன எங்க சத்தம்? நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிற கழுத தமாசு. சென்டிமெண்டா கொஞ்சம் டச் பண்றோம் இல்லையா? மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. நல்லா இருக்க அப்படி இருக்காது. நீ மூஞ்ச மாத்திர அப்ப எதுன்னு கேட்டா எதுன்னு சொல்ல முடியும். கர்நாடகா மண்ணில் கால் வைக்க போறோம். சுரேஷ் மாமா வெயிட்டிங் ஃபார் யூ. எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் ஆமோஸ் எதுக்கு பண்ணா ஒரு கார் இது ஒரு கார்ல இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராரு. அது நான் சொல்றேன். காலையில 3 மணிக்கு நான் எந்திரிச்சு இன்டர்வியூ போனோம்னா கூட எந்திரிக்காது. பல்லு விளக்காம போகும். காலையில எந்திரிச்சு நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு வருது நாய். எங்களை விட ரொம்ப டிப் டாப்பா வருது. அது ஏன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ வந்து இப்பதான் பைப்பர் சேர போறோம். அதாவது 3 மணிக்கு பிளான் பண்ணோம். இப்ப மணி வந்து கிட்டத்தட்ட 4:45 போகுது. இப்பதான் நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கோம். 4:35. இதுக்கப்புறம் நாங்க வந்து பெங்களூரை ரீச் பண்ணும் போது டைம் என்ன இருக்குன்னு நீங்களே வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணீங்க? 3:30 மணிக்கு எழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துட்டோம். பழைய காலத்துலலாம் வந்து யாராவது ஒருத்தர் ஊருக்கு போனா ஃபுல்லா வந்து பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த கதை தான் எங்க அம்மா. அது அதாவது ஃபுல்லா பேக்கிங்ல போகுது. இங்கிருந்து 1 மாசத்துக்கு தேவையான வழியில சாப்பிட சிறிய தீனி. அட பாவி, சிறுதீனியா? உட்கார்ந்து தின்னாலும் 1 வருஷத்துக்கு திங்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு தானிய கிடங்கையே காலி பண்ணிருக்க. பூந்தமல்லி பைபாசத்தை வந்துட்டோம். ஹரிஸ் ரோட்ல போயினுக்குறோம். போன்ற ஃபீலிங்ல போவாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா ஜாலியா வராங்க. சொல்லுங்க நீங்க வந்து முதல் டைம் வந்து இந்த மாதிரி வெளியில போய் தங்க போறீங்க. அனுபவத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. ஆபீஸ் நாளைக்கு போனதான் தெரியும். சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். வருத்தமா இருக்கு. பெருசா தெரியாது எனக்கு. ஏன்னா வந்து எப்படி வீக் டேஸ் ஆஃபீஸ்ல இருப்பா, வீட்டுல தான் இருப்பா. அப்படி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வர மாதிரி. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்துருவேன் நீரா. மக்களே, டிக்கி ஓப்பன்ல இருக்கு. இங்க பாருங்க. காரணம் வந்து ஆமோஸ் குமார் திறந்தா கூட தெரியாது. திறந்து அப்படியே விட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுது. ஐ ஆம் வெரி சாரினே. காஞ்சிபுரம் தொட்டவன மழை வந்துச்சு. பார்த்தாலும் நொசனொசன பேஞ்ச மணிமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவுல சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நேரமா வண்டி ஓட்டுன்னு இருக்கீங்க. எங்க நிப்பாட்டுவீங்க? ஆம்பூர்ல நிறுத்தலாம்ன்றேன். ஆம்பூர்ல வேலூர் வரப்பு 20 கிலோமீட்டர். ஒரு டீக்காக ஆம்பூர்ல நிக்கணும். வண்டி தானா குழுங்குது, போக மாட்டேங்குது. ஓ, அப்படியா விஷயம்? நாமூர் பக்கமா எல்லாம் ஒரு மீறில. 3 hours later.
ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம டிரைவர் அண்ணன் வந்து டீ கடைக்கு நிப்பாட்டி இருக்காரு. கெஞ்சி கெஞ்சி கேட்டோம், ஆம்பூர்ல தான் நிறுத்துவேன்னாரு. கடைசியாக ஒரு ட்ரிப்பு போறோம். அப்படியே எதற்கையும் இன்னொரு ட்ரிப் போறாங்க. அந்த ட்ரிப்பை பத்தி சொன்னா இவங்க கோச்சுக்குவாங்க. ஐயா நிறுத்த மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நிறுத்திட்டீங்க. சும்மா லைட்டா ஒரு தலைவலி, லைட்டா ஒரு கப் காஃபி வருகிறது. அடுத்ததாக ஸ்டேட் கிருஷ்ணகிரி தான். இந்த வாரம் வந்து கிரிக்கெட் இல்ல, நீ பெங்களூர் போறதா நீங்க விளாக பார்த்துன்னு இருக்க போறீங்க. ஒரு ஆர்வத்துல கிளம்பிட்டேன். என்ன பண்ணுவேன், என்ன எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசா வாழ்க்கை மாறிடுச்சு. இவன் வேற ஆளவனா எப்படி நீட்டிடுறான். காப்பி ரைட்ஸ் கேட்க போறாருடா அவரு, சொந்தக்காரர் பாட்டுக்கு. அவங்க அப்பா தான் பிரகாஷ் ராஜ் பக்கத்துல இருக்கிறாரு. இவரு யாருமா? அவரு டிரைவர் வேலு. கமான் வேலு. அப்பதான் மோட்டிவேட் ஆகலாம். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கிருஷ்ணகிரி ஸ்டார்ட் ஆனோன்னா மலையும் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க கடவுளே, அதை யூஸ் பண்ணிக்கோ. டெவலப் போய் மாட்டிக்காது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அதாவது நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோட்டல சொல்லிட்டோம். அந்த 10 ஹோட்டல்ல இந்த நாள் நிறுத்தல. டீக்கு போராட வேண்டியதா இருக்கு, ஒரு இளநிக்கு போராட வேண்டியது. இந்த புள்ள இளநி கேட்டுச்சு. நம்ம ஹைவேல இருக்கோம், ஹைவேல இருக்கா அப்படி லெஃப்ட்ல நிறுத்த. இவர் வந்து எடுத்தாருன்னா ஸ்ட்ரைட்டா துபாயில தான் கொண்டு போய் நிப்பாட்டு வரான். முடியலையே, நாங்க என்ன படிப்பா முடியாது, அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. அட போகடா கொய்யாங்கோ. காலை டிஃபன் முடிந்து விட்டது. மதியம் என்ன தெரியவில்லை. இப்படியே போராடி நாங்க டிஃபனை முடிச்சிட்டோம். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டு பாடுற கிளாஸ் பண்ண போறீங்க. கடைசி பெட்ரோல் பங்க் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கன்னடா தான் பேசணும். கன்னடா தெரியாது எங்களுக்கு. சாந்தி பாதுகா தமிழ்நாடு போய் தமிழ்நாடு காலி பெங்களூருக்கு. எல்லாம் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏய் என்னடா இது வசனமே புரியல. போல ஒரு மாசம் தான் அதுலயும் அதுக்கு இவ்வளவு அனுப்புறேன். அதுலயும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. வாரத்துல சனிக்கிழமை வரப்போறாரு. அப்படி எப்படி இருக்கு போது தெரியல. கொஞ்சம் பயமா இருக்கு. அது சொல்லுங்க, இந்த ஆமா சொந்த வண்டியை ஓட்டுற மாதிரி தெரியல. அங்கிருந்து இப்போ ஓட்டுறேன் அப்படின்ட்டு சென்னையில பெங்களூரை கூட்டு வந்துட்டான். பண்றீங்க ரொமான்ஸ் பண்ணி நம்ம எங்க நிக்கிறோம்? பெங்களூரு டிராபிக்ல நிக்கிறான். ஆரம்பிச்சிட்டான்ல.
எவ்வளவு குடும்பம் பத்துறீங்க தமிழ்நாட்டுல தெரியுமா? ஒரு முடி வெட்ட முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியல, ஒரு கிழிஞ்சு போன பேண்ட் ஸ்டைலா போட முடியல, ஒரு ஷூ போட முடியல, எல்லாரும் திட்டுறீங்க. இப்ப நான் பெத்த புள்ளிங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறீங்க? முருகு மாமா இங்கதான் வேலை செஞ்சாராம். கோரமங்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஊருப்பா, நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம பேர் சொல்லு. டீ கடைக்கு போனா கூட 12 ரூபாய் வாங்கலாம், 10 ரூபாய் தான் வாங்குவான். என் பேர் சொன்னா அப்படின்னு மாம்சே போய் இறங்கி நம்ம பாக்கலாம். என்ன தேவா? ஆமா, இறங்கி இப்ப டெஸ்ட் பண்ணோம். பப்ஸ், முட்டை பப்ஸ் 20 ரூபாய்னா கூட மாமா பேர் சொன்னா 15 ரூபாய். மீல்ஸ் 100 ரூபாய்னா மாமா பேர் சொன்னா 75 ரூபாய் தான். டிஸ்கவுண்ட்ன்றாரு. டிஸ்கவுண்ட். மாமா பேர் சொன்னா பயப்படுவாங்க. என்ன பேரு? முருகன். முருகன் பாய் பேரு. ஹரே சம்பா பஸ். கடைசியா இந்த என்ன கம்பெனிப்பா? அசெஞ்சர் வந்துட்டான், காட்டுப்பா. அசெஞ்சர் கம்பெனிக்கு வந்துட்டேன் கடைசியா. பாருங்க. A few moments later. ஒரு வழியா பீச்சு கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம பெங்களூர் டீமோட சேர்ந்து ஒரு பீச்சை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பீச்சியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு வர வேண்டியது. நான் வந்து தேடுறதெல்லாம் கஷ்டம். அது இவர் தான்ப்பா சொன்னாரு, இங்க வந்து தேடிக்கலாம் அப்படின்னு. இவர் தான் திடீர்னு பிடிக்கலன்ட்டாங்க, என்ன பண்றது? செட் ஆமா. இப்போ வந்து எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு இங்க பாருங்க. ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனை நாள் உழைப்பு கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் உழைப்பு. அவங்க தான் அதை கிரியான் அவங்களாம் தான் வந்து கஷ்டத்தை சொல்ல இல்ல சார் தான் கண்டுபிடிச்சாரு இந்த பீச்சை. இல்ல இந்த ஊருக்காரங்க நாங்களே கண்டுபிடிக்கல, வெளியூர் அப்படி இல்ல அவர் சாட்டிஸ்ஃபை தான் போல இருக்கு. வெளியூர்கார் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு கம்மி பட்ஜெட்ல. நாங்கெல்லாம் பீச்சை தான் தேடினோம். நம்ம சாமனாவும் நம்ம ஆவாசனாவும் என்னென்னவோ பார்த்து வந்தாங்க. அதுல சுரேஷ் ஒருத்தர் வந்து வீடியோ காலில் பார்த்து, ஆமா குழுக்கு சிவாஜி நகர் போ, எம்ஜி நகர் போன்றாரு. என்னத்த சொல்றது, சுரேஷ் அண்ணன். ரமேஷ் அண்ணா அதுக்கு மேல ஃபோன் பண்ணி எதுவும் பேசல. நான் அவர் பத்திரமா இரு. ஊருக்கு போயிடுச்சே, என் பொட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே, என் பொட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே. 24 hours later. சொல்லுங்க சாந்தி, இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ள வீட்டுல உட்காந்துக்கிறீங்க. என்ன நடந்தது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கடா. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு நாள் கூட முடியல இன்னும். அதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. எப்ப போவீங்க? அடுத்த வாரம் போயிடுவேன்டா. அடுத்த வாரம் போயிடுவாங்க. சொல்லுங்க நீங்க. அவன் என்ன போகும்போது பார்க்காம போயிட்டா, அதனால என்ன பார்க்கணும்னே ரிட்டர்ன் வந்துக்கிறான். ஆடி மாசம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாரு, அதுக்குள்ள ஆடி மாசம் முடிஞ்சு போச்சா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.